பிள்ளைகளே, இன்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இன்று திருச்சபையில் நீங்கள் முதலாவது ஒரு உறுப்பினராக பொறுப்பேற்கும் ஒரு நாள். ஓட்டு போடுறதுலேருந்து, டைசிஸ் கவுன்சில் மெம்பர் ஆகிறதுலேருந்து, சர்ச்சமானியா, கேட்டிகிஸ்ட்டு, அடுத்து சபைமணியம், அடுத்து செக்ரட்டரி, ட்ரெஷரர், அடுத்து ஐயர் ஆகிறது, அடுத்து ஏரியா சேர்மன் ஆகிறது, அடுத்து பிஷப் ஆகிறது, அடுத்து மாட்ரேட் ஆகிறது, அடுத்து காண்டிப்ரின் இங்கிலாந்து, ஒரு உயர்ந்த பதவி. நம்ம புரோட்டஸ்டன்ட் திருச்சபையுடைய உயர்ந்த பதவி. அதுக்கப்புறம் மேலே தான், அதுக்கப்புறம் மேலே தானே, எவன் தானே தெரியல. நீங்கள் இப்போ தான் திருச்சபையின் ஃபஸ்ட்டு படி வைக்கிறீங்க. உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இதில் பொதுவாக கன்ஃபர்மேஷன் திருநிலைப்படுத்தப்பட்டு முழு அங்கத்தினர் மக்கள் விரும்புவது, அவருடைய பெற்றோர்கள் விரும்புவது, அவருடைய மற்ற எல்லாரும் விரும்புவது யாருன்னா, பிஷப் தான் மெசேஜ் கொடுக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு நினைப்பாங்க. முடிஞ்ச பிறகு சொல்லுவாங்க, பிஷப் நீங்கள் பேசலையே பிஷப். பொதுவாக பிஷப் ரிட்டையர்ட் ஆன பிறகு சொல்ல மாட்டாங்க, ரிட்டையர்ட் ஆகும் முன்னே பவரில் இருக்கிறப்ப சொல்லுவாங்க. இது இயற்கையாக நடக்கிற சம்பவம். பொதுவாக அப்படிப்பட்ட வைபவங்களில் இப்படிப்பட்ட எங்களுடைய ஆட்களுக்கு கிடைப்பது என்பது ரொம்பவும் அபூர்வம். பிஷப் கிறிஸ்தாசன் என்னை ஆடியன் பண்ணவர். அவர் 2-3 மெசேஜ் எனக்கு தந்திருக்கிறார். அதற்கப்புறம் பிஷப் சர்மா என்னுடைய நெருங்கிய நண்பர். கடந்த 30 ஆண்டுகளாக அவரோடு ஒரு தொடர்பு உண்டு. அந்த 30 ஆண்டுகளில் எனக்கு பல முறை இப்படி கன்ஃபர்மேஷன் சர்வீஸ், ஆர்டினேஷன் சர்வீஸ் இல்லை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் உங்களோடு இப்படிப்பட்ட வாய்ப்பை ஆண்டவர் தந்தமைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் எல்லா நிலையிலும் நீங்கள் இந்த உலக பிரகாரமாய் ஒரு பெரிய ஊழியராய், பென்னிகன், ஸ்மித், சார்லஸ் ஸ்பர்ஜன், இப்படி நம்முடைய இன்னைக்கு சமகாலத்தவர் தென்கொரியாவில் பால்யாங்கிச்சோ, இவங்களாம் இன்றைக்கி பெரிய ஊழியக்காரர் பால்யாங்கிச்சோ. இவங்களைப் போல நீங்கள் வாழ வேண்டும், வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் ஆண்டோடைய கட்டையில் நீங்கள் புறப்பட்டு போய் மத்தேயு 28:15, லூக்கா மார்க்கில் 16:15 சொல்லி நீங்கள் உலகம் எங்கும் போய், லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிதா என்னை அனுப்பினதால் நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டுடைய வேலை என்னென்னா, நமக்கு சுவிசேஷ பணி. சுவிசேஷன்னா இப்படி ஐயர் மாதிரி ஃபுல்லாக போயிட்டு ஏதோ சம்பளம் வாங்குறது இல்லை. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேன். நேற்று காலையில் 3:30 மணிக்கு சென்னையில் கிளம்புனேன். ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சேன், தூத்துக்குடிக்கு போனேன். அங்கே என்னுடைய பிஸ்னஸை பார்த்துக்கிட்டே ஐஎம்எஸ்ஸுடைய ஒரு ஊழியக்காருடைய மீட்டிங்கில் பேசினேன். அப்புறம் அங்கேருந்து என்னுடைய பணியை பார்த்து கொண்டே இரவு ட்ராவல் பண்ணி வேலூர் பிஷப் பங்களாவில் தங்கிட்டு இன்றைக்கி காலையில் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் ஃபுல்லாக மினிஸ்ட்ரியில் தான் இருப்பேன். திங்கட்கிழமை உலக பிரகாரமாக என்னுடைய வேலைக்கு நான் ஓடிடுவேன். என்னுடைய வேலை என்பது எனக்கு 70 விழுக்காடு. அதுக்கப்புறம் தான் மினிஸ்ட்ரி. ஊழியத்துக்கு வரம்பே முடியலைன்னா தோத்துறா நான் வரலன்னு சொல்லிடுவேன். ஏன்னா என்னை பென்னிகினோ, ஸ்மித்தோ, பில்லிகிராகாமோ இல்லை சார்லஸ் பெஜோனோ என்னை கூப்பிட்றதில்லை. என்னை கூப்பிட்ற பர்பஸே வேறு. அந்த பர்பஸை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். தோத்துறன்ட்டு போயிடுவேன். அதுதான் உண்மை. அதே மாதிரி நீங்கள் நான் முழு ஊழியக்காரன் அல்ல, நீங்கள் என்னை ஊழியம் செய்ய சொல்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த கட்டளை என்னென்னா, நீங்கள் சகல ஜாதிக்கும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதுக்கு நீங்கள் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கீங்க. திருநிலை பெற்ற நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிளாஸ். ஆனால் கன்ஃபர்மேஷன் வர்றப்போ பிஷப் சாப்ளின் நான் 2 மணிக்கு வந்துடுவார் உள்ள. பிஷப் 6 மணிக்கு வருவார். உங்களை கேள்வி கேட்டு அந்த கேள்வியில் பதில் சொன்னால் தான், அவர் சர்டிஃபிகேட் பண்ணால் தான் பிஷப் தலையில் கை வைப்பார். இது பொதுவாக அந்த 2 டைஸ்லையும் ரொம்ப தீவிரமாக நடக்கும்.
ஏன்னா எனக்கே முதல் வருஷம் ஆர்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன், நான் வந்து ஏஎல்சி கன்ஃபர்மேஷன், க்ளோஸ்டு ஃப்ரெண்டு பிஷப், எனக்கு ரொம்ப நண்பர், நெருங்கிய நண்பர். ஆனால் அந்த ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட்டை பார்த்தோன்னே, அண்ணே தோத்துறேண்ணே, அடுத்த வருஷம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த வருஷம் ஒரு கிராமத்தில் கொண்டு போய் கன்ஃபர்மேஷன் வச்சு அதில் என்னை கூப்பிட்டு கேள்வி கேட்டு தான் எனக்கு கன்ஃபர்மேஷனை கொடுத்தார் அதே பிஷப். கன்ஃபர்மேஷன் என்பது நம்மை முழு நிலைப்படுத்துவது, வேதத்தை புரிந்து கொள்வது, வேதத்தின்படி நடப்பது. வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கு? அதுதான் இன்றைக்கி வாசிக்க கேட்ட பகுதி. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், கர்த்தருடைய வேதத்திற்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து உபே பண்ணு. ஆண்டுடைய வேதத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் யோவான் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம், என் வசனத்தை கை கொண்டால். அதுதான் யோவான் 8:5-24, என் வசனத்தை கேட்டு ரிசீவ் பண்ணி. எசேக்கியேல் 18:9, என் கட்டளையின்படி நடந்து நியமங்களை கை கொண்டால் அவன் பிழைப்பான், அவன் நீதிமான் என்று சொல்கிறார். எசேக்கியேல் 18:9. அந்த 18:9க்கு முன்னால் 7-6 வசனங்களை வாசித்தீங்கன்னா, 6, 7, 8 வசனங்களை பார்த்தீங்கன்னா உலகப்பிரபலம்னா கஷ்டங்கள் இருக்குது. அப்போ இந்த வசனத்தை நாம் எப்படி நம்ம கேட்குறோம்? இந்த வசனம் நமக்கு எப்படி இருக்குது? இந்த வசனம் என் கால்களுக்கு எப்படி இருக்குது? சைனாவில் ஒருத்தரை கூப்பிட்டு, அவர் நாத்திகர், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர், அவர்கிட்ட இந்த பைபிளை கொடுத்து இதுக்கு விரோதமாக நீ எழுதுன்னாங்க. அவர் நாத்திகர், இதை நம்புறதில்லை. அப்போ கடவுள்னு ஒருத்தர் சொல்கிற பொய், ஏசுன்னு சொல்கிற ஒருத்தர் பொய்ங்கிற ஒரு நம்பிக்கை உள்ளவர்கிட்ட இந்த பைபிளை கொடுத்தாங்க. அவர் வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க 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 இந்த பைபிளில் என்ன ரொம்ப முக்கியம்னா, ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண உட்காந்துருக்கிறாரு 50 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்காவில். மயக்க மருந்து கிடையாது. நான் போன வாரத்தில் எனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த டாக்டர் சொன்னார், ஐயா எங்கள் ஹாஸ்பிட்டலு 50 பெட் இருக்குது, 10 டாக்டரு, 100 பேர் வேலை செய்கிறாங்க, சின்ன ஊசி போடுவோம் அவ்வளோதானே. என்ன ஊசி? சும்மா குத்துன மாதிரி இருக்குன்னாரு. அப்புறம் அவரை கரகரன்னு அறுக்கிறாரு, சத்தம் கேட்குது, ஆனால் வலி தெரியல. இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆயிடுச்சு. இப்போ போன வாரத்தில் எங்கள் அண்ணி ஒருத்தருக்கு இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் அறுத்துட்டாங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதே 50 வருஷத்துக்கு முன்னால் சாக்கு தெரியுமா, கோணி தைக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, தைப்பாங்க. நிறைய பேர் ஆப்ரேஷன்லேயே செத்து போவாங்க, அந்த அறுக்கிறப்போ தைக்கிறப்போ. அப்படி ஒரு அம்மா ஆப்ரேஷனில் இறந்தோடனே அந்த டாக்டர் தலையில் கை வச்சு அழுதுகிட்டே இந்த பைபிளை வாசித்தாராம். இந்த பைபிளை வாசிக்கிறப்பவே அந்த பைபிளில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து என்ன பண்ணுறாரு, மனுஷியை உருவாக்குறார். டீப் ஸ்லிப்பிங். அப்போ தான் அவருக்கு சரி, ஓ மயக்கம் வந்துன்னு ஒன்று இருக்கு போலுக்கு, அவன் உயிரோடு இருக்க பண்ணல, கரகரன்னு அவனை உருவலை. அப்போ தான் அவருக்கு வேலை செஞ்சுதான். உலகம் ஆரம்பிச்சிலேருந்து இதுவரை சன்லைட் எவ்வளோ தூரம் இருக்குங்கிற ஒரு கணக்கு இருக்குது, டைமிங். அதில் 36 மணி நேரம் லாஸ் ஆகுது. சன்லைட்டு 36 மணி நேரம் இல்லை, இருட்டு 36 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 நாள் அதிகமாக இருக்குது. எதுக்குன்னு கேட்டால், மோசே கையை தூக்கிட்டு நிற்கிறப்போ சன்லைட் நின்றுச்சான், ஜோசுவா நின்றுச்சான். ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையிறப்போ உலகமும் இருட்டு வந்துட்டு, அப்போ சன்லைட் இல்லை. எசேக்கியா ராஜா அழுத பொழுது 15 மணி நேரம் பின்னால் வந்துடுச்சு பாகை, அதில் சன்லைட் இல்லை. இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறப்போ அந்த விடிவெளி வந்து தான். சரித்திர நாயகர்களுக்கும் பூலோக ஆசிரியர்களுக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபிக்கு விடுதலை தருவது இந்த பைபிள். இந்த பைபிள் என்பது ஒரு மனிதனால் எழுதப்பட்டதல்ல. காலையில் பிஷப் ஒரு புத்தகம் கொடுத்தாங்க, எடுத்து பார்த்தேன். அன்னை இது நான் எழுதலை, எங்களுடைய குருவான ஒருத்தர் எழுதியிருக்காரு, நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வைத்திருக்கிற பைபிள், நீங்கள் வைத்திருக்கிற பைபிள் ஆண்டவரால் எழுதப்பட்டது, அப்படி தூதர்களால் எழுதப்பட்டது, 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் மொழிபெயர்க்கப்பட்டது,
6000 ஆண்டுகள் சரித்திரத்தை ஒன்றாக சேர்த்து கிட்டத்தட்ட என் பேர் தெரியும், எங்கள் தாத்தா பேர், என் அப்பா பேர் தெரியும், எங்கள் தாத்தா பேரே எனக்கு சரியாக தெரியல, அவங்க அப்பா பேரே எனக்கு தெரியாது. நான் சொல்வது 150 வருஷங்களுக்கு உள்ள சரித்திரம். ஆனால் 6000 ஆண்டுகளுக்கு உள்ள சரித்திரத்தை இந்த பைபிளில் எழுதியிருக்காங்க. கடவுளால் தெய்வதூதர்களால் சொல்லப்பட்டு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அதை தான் அந்த சைனாவில் அந்த மினிஸ்ட்ரி அந்த மிஷினரி என்ன பண்ணார், படிச்சுட்டு இதுதான் உயிர், இதுதான் வாழ்க்கை, இதன்படி நடந்தால் இந்த உலகத்திற்கு போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம், பக்கத்து நாட்டுக்கு காம்பவுண்டு வேண்டாம், பக்கத்து டைசிஸ்க்கும் எல்லை வேண்டாம், பக்கத்து பாஸ்டேட்டுக்கும் எல்லை வேண்டாம். அதுதான் காந்தியடிகள் சொன்னார். காந்தி சேனைங்கிற ஒரு இதை ஆரம்பித்து எந்த வீட்டுக்கும் பூட்டே வேண்டாம், பைபிள் படி ஒரு மனுஷன் நடந்துட்டா வீட்டுக்கு என்ன வேண்டாம், பூட்ட வேண்டாம். ஏன்னா உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்னிடத்திலும். ஒரு பெரிய பிட்பாக்கெட் திருடன் திருந்திட்டார். பெரிய பிட்பாக்கெட் திருடன் ரன்னிங் பஸ்ஸில் அறுத்துருவார். அவர் திருந்தின பிறகு சொல்கிறாரு, நான் பிட்பாக்கெட் அடித்ததெல்லாம் தப்பு, 1 மாதத்திற்குரிய நான் சம்பளத்தை எடுத்துகிட்டு போயிட்டேன், ஜாலியாக 2 மணி நேரம் தண்ணி அடித்தேன், ஆனால் அந்த அம்மா 1 மாதம் சாப்பிடலை. அதை நினச்சிட்டு நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், பிட்பாக்கெட்டு அடிச்சிருக்க மாட்டேன். இதுதான் பைபிள், இதுதான் வேதம். அதுதான் சங்கீதம் 1 சொல்கிறாரு, துன்மார்க்குடைய ஆலோசனை இடவாமலும் பாவியுள்ள வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. யாருடைய வேதத்தில் பிரியா இருக்கணும்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நீர்க்காலின் ஓரம்னா வீட்டுக்கு முன்னால் வச்சிருக்க குரோட்டனுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், குழு குழுன்னு வளருது. காட்டில் இருக்க மரம் காஞ்சி போகுது, ஏன்னா அதுக்கு தண்ணி இல்லை. அதே மாதிரி ஆண்டவரோடு இருக்கப்போ நம்ம எப்படி இருப்போம்? அழகாக இருப்போம், சைனிங்காக இருப்போம். அதை தான் நீர்க்கால்லாம் ஆண்டோடைய நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தரணும். ஏற்ற நேரத்தில் திருமணம் நடக்கணும், ஏற்ற நேரத்தில் குழந்தை பிறக்கணும், ஏற்ற நேரத்தில் வேலை கிடைக்கணும், ஏற்ற நேரத்தில் ப்ரமோஷன் கிடைக்கணும், ஏற்ற நேரத்தில் உயர்த்தப்பட வேண்டும். அதுதான் தன் காலத்தில் டைமிங்ஸ் த ஃப்ரூட்ஸ். கர்த்தருடைய வேதம். எப்போ நம்ம வேதத்தின்படி நடக்கிறோமோ, ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறோமோ, அந்த ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கிறோமோ, அதுக்கு தான் கன்ஃபர்மேஷன் என்பது. உங்களுக்கு இப்போ சென்னை பேராயர் சொல்கிறார் 6 மாதம் கிளாஸுங்கிறார். எல்லாரும் பிஷப்பாக தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆள் சாமியல் பாப்பிட்டு, ஐயா நண்பர் வந்திருக்கிறாரு, சேர்த்துக்கோனா முன்னால் சேர் போட்டு இப்போ உட்கார வச்சுருவார். இதான் நடக்கு இல்லையா? அப்போ பாவம் நல்ல எங்கள் ஆள் காண்டிபிரின் இங்கிலாந்து தான். நான் உலகத்தில் நடக்கிறத சொல்கிறேன், நாங்களால் செய்யப்பட்ட தப்பை சொல்கிறேன். எங்களை மாதிரி ஆள் ஃபோன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், நீ சேர்க்கலாம் அடுத்து கோயில் கட்டுறதுக்கு பணம் தரமாட்டோன்னுவோம். இப்படிலாம் டிமாண்ட் பண்ணுவோம் நாங்கள். உண்மையா இல்லையா? இதுதான் உண்மை. ஆனால் யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையா? யாருக்கு பயப்படணும்? உங்களை யார் பார்க்குறா? கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்கிறார், உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு. ஆனால் துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய். நான் ஏன் என்னை விட்டு விலகுதில்லை, எனக்கு ஏன் ஆக்சிடென்ட் வந்ததுன்னு கேட்குறப்ப துன்மார்க்கு கர்த்தர் பக்கத்தில் உள்ள போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுதான் இமைப்பொழுது கைவிட்டேன்கிறார். இந்த வசனம் முன்னாலேயும் குத்தும் பின்னாலேயும் குத்தும், எனக்கும் உங்களுக்கும் ஒன்று தான். அப்போ நீங்கள் முழு உறுப்பினர் என்ற அந்தஸ்தை பெறும் மக்களாகிய அன்பு பிள்ளைகளாகிய நீங்கள் தினமும் காலையில் என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒருத்தர் சொல்கிறார் 6 மணி நேரம் கையை தூக்கிட்டே ஜெபம் பண்ண கடவுள் சொன்னான்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. நான் அவ்வளோ நேரம் சொல்லலை, 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம். ஆனால் வேதம் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் காலையில் டீ காஃபி சாப்பிடாதீங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, தோத்திரம் ஆண்டவரே, இந்த ஆன்சர் பேப்பர் ஆசீர்வதிங்க, கொஸ்டின் பேப்பர் தர போகிறாங்க, அதை ப்ளஸ் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. வேலைக்கு போகும்னே இந்த மேலதிகாரியுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கணும் தகப்பனே. அதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். கண்டினியூ டு த ப்ரேயர். ஜெபங்கிறது எல்லா வேலையிலையும் 1 செகண்ட் 2 செகண்ட். தோத்திரம்
நீங்கள் யார் செஞ்சு பார்க்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரால் உயர்த்தப்படுவீங்க. அதுதான் முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. ரெண்டாவது கற்பனை, அதில் 5 கற்பனை சொல்லியிருக்காங்க. அதை இயேசு கிறிஸ்து எஸ்எம்எஸ் ஆக்கி ஒரு கற்பனை ஆக்கிட்டார். ஏன்னா எஸ்எம்எஸ் காலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்றைக்கி அன்பும் பாசமும் பண்பு நிறைந்த அப்பாவர்களுக்கு நான் சுகம், நீங்கள் சுகம், அம்மா சுகம், அதெல்லாம் இல்லை. ஐ வாண்ட் 50,000, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை தான் இயேசு கிறிஸ்து, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதுள்ள பிடத்திலும். நம்ம அந்த காலத்துக்குள்ளே வந்துடுவான் என் பிள்ளைகளை, அதனால் நம்ம ஷார்ட் ஆகிட்டார். அன்றைக்கி அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே, மார்க் 12:29. அந்த ஷார்ட் என்னென்னா அன்பு, லவ். அடுத்த லவ் எப்படின்னா சாது சுந்தர் சிங் இமயமேல் நடந்துட்டு இருந்தார். ஒரு நண்பரோடு சாமியல் பாபு மாதிரி ஐயர் கூட நடந்து போகிறாரு. 2 பேரும் நடந்து போகிறப்போ குளிர், பனிமலை, -0 டிகிரி, கிடுக்கிடுன்னு ஆடிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு மனுஷன் மூச்சு அடைச்சி கிடக்கிறான். அப்போ சாமியல் பாபு சொல்கிறார், ஐயா அவர் விழுந்துட்டு இருக்கிறார், தூக்கிட்டு போவோங்கிறாரு. அவர் 40 வயசு, நான் 66 வயசு. யோ நம்மளை காப்பாற்றிக்க வாயா போவோம்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். இல்லை வெயிட் பண்ணு பார்ப்போம். இல்லை முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுங்க நான் பார்த்துட்டு வரேன்னு போகிறாரு. அவருக்கு மூச்சு இருக்குது, தூக்கி தோளில் போட்டார், நடந்தார். நடக்கிறப்ப இவருடைய சூடு அவருடைய சூடு ஒன்றாக இணைந்தது. மூச்சு அடைந்தவர் தெளிவு பெற்று 2 பேரும் நடந்து போனாங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து போனோன்னே அடுத்த மலையில் ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்கிறாரு. திரும்பவும் சாது சுந்தர் சிங் குடுகுடுன்னு ஓடி போய் கீழே விழுந்தவரை பார்த்தார், செத்து போனார், மூச்சு இல்லை. முகத்தை பார்த்தா வேண்டான்னு போனேன், நான் தான் செத்து போனேன். ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ணேன், செத்து போனேன். இது வாழ்க்கை இல்லை. உன்னால் முடிந்தது நீ பிறருக்கு என்ன பண்ண, உதவி செய். காலையில் டிஃபன் கொடுத்தாரு. 2 தோசை 1 இட்லி தான் சாப்பிடுவேன். அவங்க வீட்டில் இன்றைக்கி 5 தோசை சாப்பிட்டேன். ஏன்னா ஒரு தக்காளி சட்னி மூர்த்தி சூப்பராக பண்ணார். அவர் தக்காளி சட்னி செய்கிறதுக்காக 10 நிமிஷம் டேபிளில் உட்காந்துருந்தேன். சாப்பாட்டுக்காக எங்கேயும் உட்கார மாட்டேன், வெயிட் பண்ணவே மாட்டேன். என் குரு எனக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, சாப்பாட்டுக்கும் உட்காராத எஞ்சி ஓடுறான்னு. ஆனால் 2 தோசை 1 தோசை சாப்பிட்டு 3/4 தோசை சாப்பிட்டு தக்காளி சட்னிக்காக உட்காந்துருந்தேன் 10 நிமிஷம். 10 நிமிஷம் கழித்து மூர்த்தி தக்காளி சட்னி கொண்டாந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2 தோசை சாப்பிட்டேன். இன்னும் இங்கே வரையும் இருக்குது சாப்பாடு, சூப்பர் டேஸ்ட்டு, நல்ல அருமையான டேஸ்ட்டு. அந்த அருமையான டேஸ்ட்லேயும் அவர் சாப்பிட்றப்ப என்ன சொல்ல வந்தாருன்னா, அவருக்கு எனக்கு பிடிச்ச உறவு என்னென்னா, அவங்க வீட்டில் அவர் எம்டிஹெச் ஸ்டூடெண்ட்டு கருவாட்டு குழம்பு வச்சார். அண்ணோ ஒரு பிடி சாப்பிடுனார். கருவாட்டு குழம்பு, நெத்தலி கருவாடு. நான் கருவாடே சாப்பிட்றதில்ல. தோத்திரம் அவர் சொல்கிறாரே, ஒரு ஐயர் ஃப்ரெண்டு, ஐயரை விட ஃப்ரெண்டு தான், ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ சொன்னார், எங்கள் நைனா யார் வந்தாலும் ஒரு பிடி சோறு தொண்டு போடான்னுவார், ஒரு பிடி சோறு. அதே வார்த்தையை இன்றைக்கி அவர் டைனிங் டேபிள் இன்றைக்கி சொன்னார். எங்கள் நைனா சொல்லுவார், ஒரு பிடி சோறு துண்டு போடான்னு. சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப அந்த ஐயரை காணல, அந்த ஏரியா சேர்மனை. அவர் தேடுறார், தன்னோடு இருக்கும் நண்பர் சாப்பிடலேன்னு என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு ஓடாங்கிறார். 3 பேரை அனுப்பி தேடுறார். அவரை கொண்டே சாமான் ஒழிச்சு வச்சுட்டார். யோ சாப்பிட்டு விட்டோன்னு. அப்போ சொன்னார் தன்னுடைய அப்பாவை, தன்னுடைய அப்பாவுக்கு யாரோ ஆர்த்தர் ஜான் உதவி செஞ்சார். அவர் கொடுத்த ஒரு பிடி சோறு தான் நான் இன்றைக்கி பேராயராக பிஷப்பாக இருக்கிறேன், இன்றைக்கி இந்த திருச்சபையின் தலைவராக இருக்கிறேன். ஒருவேளை நீங்களும் பிறருக்கு உதவி செய்வது, நன்றி மறப்பது நன்றன்று. நீங்கள் எப்பொழுதும் நன்றி கடமை உள்ளவர்களாய் வேதத்தை நேசிக்க வேண்டும், பிறருக்கு நன்றி செய்ய வேண்டும். இது 2 இருந்தாலே நல்லதொரு வாழ்க்கை. ஒயிட் ட்ரெஸ் போட்டாலோ, எங்களை மாதிரி அங்கி போட்டாலோ, காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டோல் மாற்றினாலோ, இப்போ கொண்டாந்து கழித்து வெள்ளையாக மாற்றுவாங்க, அப்புறம் பச்சையாக மாற்றுவோம், அப்புறம் மஞ்சளாக மாற்றுவோம். இது பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உயர்ந்த பிறகு இது மாதிரி பிஷப் ஸ்டோல் போட்டாலும் எங்கே போக முடியாது, போக முடியாது. அவர் கொண்டாலும் எப்படியாவது கருப்பு கயிறு வாங்கிக்கலான்னு நிறையா தோத்திரம் சொல்லுவார் எனக்கு. நான் எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணிடுவேன்னு. இதெல்லாம் என்ன பண்ண முடியாது பரலோகத்துக்கு. கர்த்தருடைய வேதத்திற்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். கன்ஃபர்மேஷன் எத்தனை கிளாஸ் அட்டன் பண்ணதில்லை, அது முக்கியம் இல்லை. நான் வேதத்தை நீங்கள் என்ன பண்ணணும், வாசிக்கணும், அதன்படி நடக்கணும், அதன்படி நடந்து மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்.
அதுதான் லவ். அந்த அன்பை நீங்கள் சொல்கிறப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டுமா எனக்கு இப்படிப்பட்ட நல்லதொரு வாய்ப்பு. உங்கள்கிட்ட பிஷப் தான் பேசணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் ஆண்டவரை கொடுத்த வாய்ப்புக்கு ஆண்டவருக்கும் அன்பு என்னுடைய சகோதரர் நண்பர் பிஷப் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கிற அன்பு ஐயா பிஷப் ஐயா அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் மற்றும் வந்திருக்கிற ஆயர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். பேரண்ட்ஸ் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். அவருடைய சமூகத்திலே கொண்டு வருகின்ற வேளையிலே அவர் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். அந்த மன்னிப்பின் கடவுள் இந்த வேளையிலே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகள் பிள்ளைகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளிச் செய்வோம் என்று மிகுந்தமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கடவுள் இந்த வேளையிலே நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை நிறைத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ದೇವರೇ, ನಿನ್ನ ಮಗನು ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನವಳಾಗುವಂತೆ ನಿನ್ನ ಕೃಪಾವರದಿಂದ ಬಲಪಡಿಸು. ಏಕೆ ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಮುಟ್ಟುವ ತನಕ ನಿನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ದಿನೇ ದಿನೇ ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರುವಂತೆ ಇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಆಮೀನ್. ದೇವರೇ, ಈ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನವರಾಗುವಂತೆ ಇವರನ್ನ ನಿನ್ನ ದಿವ್ಯ ಕೃಪಾವರದಿಂದ ಬಲಪಡಿಸು. ಇವರು ನಿನ್ನ ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಮುಟ್ಟುವ ತನಕ ನಿನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ದಿನೇ ದಿನೇ ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರುವಂತೆ ಇವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನವರಾಗಿರುವಂತೆ ಇವರನ್ನ ನಿನ್ನ ದಿವ್ಯ ಕೃಪಾವರದಿಂದ ಬಲಪಡಿಸು. ಇವರು ನಿನ್ನ ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಮುಟ್ಟುವ ತನಕ ನಿನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ದಿನೇ ದಿನೇ ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರುವಂತೆ ಇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. ಆಮೆನ್. ದೇವರೇ, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನವರಾಗುವಂತೆ ಇವರನ್ನು ನಿನ್ನ ದಿವ್ಯ ಕೃಪಾವರದಿಂದ ಬಲಪಡಿಸು. ಇವರು ನಿನ್ನ ನಿತ್ಯ ರಾಜ್ಯವನ್ನು ಮುಟ್ಟುವ ತನಕ ನಿನ್ನ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ದಿನೇ ದಿನೇ ಬೆಳೆಯುತ್ತಾ ಬರುವಂತೆ ಇವರನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸು. ಆಮೆನ್. ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் என்றென்றும் உம்மில் நிலைத்திருக்கவும் நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் தூய ஆவியில் பெருக பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் என்றென்றும் உம்மில் நிலைத்திருக்கவும் நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் தூய ஆவியில் பெருக பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் என்றென்றும் உம்மில் நிலைத்திருக்கவும் நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் தூய ஆவியில் பெருக பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் என்றென்றும் உம்மில் நிலைத்திருக்கவும் நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் தூய ஆவியில் பெருக பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் என்றென்றும் உம்மில் நிலைத்திருக்கவும் நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் தூய ஆவியில் பெருக பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் என்றென்றும் உம்மில் நிலைத்திருக்கவும் நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் தூய ஆவியில் பெருக பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் என்றென்றும் உம்மில் நிலைத்திருக்கவும் நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் தூய ஆவியில் பெருக பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் என்றென்றும் உம்மில் நிலைத்திருக்கவும் நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் தூய ஆவியில் பெருக பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி அருளும். ஆமென். ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் என்றென்றும் உம்மில் நிலைத்திருக்கவும் நித்திய ராஜ்யத்தில் சேருமளவும் நாள்தோறும் தூய ஆவியில் பெருக பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி அருளும்.
ஆமென். ஆண்டவரே, இந்த உமது பிள்ளைகள் என்றென்று உம்மில் திருக்கவும் நித்திய ராஜ்யத்தில் சேரும் அளவும் நாள்தோறும் தூய ஆவியில் பெருக பரம கிருபையால் இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்தருளும். ஆமென். श्याम किशोर ना जोशिता जोशिता निशिता जोशिता सर्टिफिकेट మార్చింది అయినా నాకు ఇప్పుడే ఇంకెత్తున్నా ఆ పేరు కూర్చోవాలి జోషిత నిషిత 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 తీసుకో నెక్స్ట్ అభిలాష్ అభిలాష్ अभिषेक